அசுபதி பண்ணையார் அப்படின்னு சொல்லி அவருடைய மகன், வெங்கடேச பண்ணையாருடைய சித்தப்பா, அவரும் அங்கே தான் இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பசுபதி பாண்டியனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுக்களை அனுப்புகிறாங்க. தூத்துக்குடியில் ஒரு டெலிஃபோன் பூத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரவுண்ட் பண்ணிடுறாங்க, சுற்று போட்டுடுறாங்க. அது அவரே வந்து ஒரு தடவை சொல்கிறாரு, எப்படி பலமுறை உங்களை வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்க வந்திருக்கிறேன், எப்படி தப்பிச்சிங்க, எப்படி அதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படி கவனிக்கலாம் இல்லை, எனக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது, அந்த உள்ளுணர்வு தான் எனக்கு வந்து சொல்ல இது ஒரு ஆபத்துன்னு திடீர்னு தோணும் போது நான் கவனிப்பேன். இதில் எச்சரிக்கை வேற ஒன்றும் இல்லை. அது அந்த எச்சரிக்கை உணர்வுங்கிறது வந்து சின்ன சின்ன அசைவுகளை கூட வந்து எப்போதும் கவனமா இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக. ஆமாம், இந்த இசை மாறுத, எங்கேயோ டியூன் மாறுதன்னா அவங்க உஷாராயிருவாங்க. அப்படி வந்து அவர் இது பண்ணிடுறாரு. ஆனால் அதுக்குள்ள அவங்க உள்ள வந்துடுறாங்க. பொன்னிசைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், எல்லா காரியங்களையும் கூட இருந்தவர், அவரை வந்து கொண்டுடுறாங்க. இப்போ அதுக்கு பழி வாங்குறதுக்கு சொல்லி பசுபதி பாண்டியன் ஒரு ஆட்களோட போய் அவர் வெங்கடேச பண்ணையார் வீட்டுக்கே போய், வெங்கடேச பண்ணையார்னா அசுபதி பண்ணையார் வீட்டுக்கே போய் அவரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்றது அது இன்னும் பெரிய கௌரவ பிரச்சனையாயிருது. இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி தூத்துக்குடி பக்கத்தில் அது நடந்தது வேற, முள்ளுக்குள்ளுக்கே வந்துட்டாங்க அப்படின்னும் போது அது பெரிய கௌரவ பிரச்சனையாயிரு. இங்கே தான் அது ஊரில் உள்ளவங்களுடைய கம்யூனிட்டியில் உள்ளவங்களுடைய பங்களிப்புங்கிற மாதிரி உள்ள வருது. இப்போ வெங்கடேச பண்ணையார் 2 தனிநபருடைய பிரச்சனை வந்து ஒரு கம்யூனிட்டி பிரச்சனையாக மாறுவதற்கான பேஸ் உருவாகுது. இன்னும் மாறிடல, இப்பவும் மாறிடல, ஒரு பேஸ் உருவாயிருது.